பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்விலே அவன் படுகிறதான வேதனை, துன்பம், துயரம், கண்ணீர், கவலை, தேவை, பொருளாதாரம் மற்றும் சரீர பிரகாரமான நன்மைகள், குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், குடும்பத்தின் காரியங்கள் மற்றும் வேலை பளுக்கள், இவைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது அந்த பாதைகளின் வழியாய் கடந்து வருகிற ஒரு மனிதனுக்கு தான் அந்த வேதனைகள் புரியும். அதுபோல இந்த வசனத்தில் இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். அப்படி என்றால் ஒரு மனுஷனுடைய கஷ்ட நஷ்டங்கள் மற்றொருவர்களுடைய பார்வையிலே அற்பமாய், கேவலமாய் அல்லது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையாய் காணப்படலாம். ஆனால் அந்த பாதைகளின் வழியாய் கடந்து வருகிற ஒரு மனுஷனுடைய வாழ்விலே அதனுடைய வேதனையையும் அதனுடைய எல்லா காரியத்தையும் அவன் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை மிகவும் அது மோசமான ஒரு நிலை. அவனால் பேச முடியாது, உண்ண முடியாது, உடுக்க முடியாது, எந்த காரியத்தையும் ஒரு நிலையாய் செயல்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் அவனுடைய இருதயத்தில் அவ்வளவு பாரங்கள், அவ்வளவு வேதனைகள் அவன் சுமந்து கொண்டே கடந்து வருகிற ஒரு நபராக காணப்படுவான். இங்கே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7 10 வசனங்கள் எப்படியாய் சொல்லுகிறது. இங்கே அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். எவள் என்று சொன்னால் பெனினாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியன் ஆகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஆம், பிரியமானவர்களே, அன்னாள் என்கிற ஒரு சகோதரி தன்னுடைய நிலையை நினைத்து, தன்னுடைய பிள்ளை இல்லாத இருக்கிற நிலையை நினைத்து அவள் மிகவும் சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு என்ன செய்வதென்று அறியாமல் தேவனை நோக்கி, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நீதிமொழியில் நான் வாசித்தவும், இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். ஆம், நம்முடைய காரியங்கள் என்னவென்று நம்மை சுற்றி சார்ந்து இருக்கிறவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் நம்முடைய வேதனைகளும் நம்முடைய மனபாரங்களும் நம் ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அதை நாம் தேவனண்டையிலே சொல்லுகிற பொழுது, தேவனண்டையிலே விண்ணப்பிக்கிற பொழுது, தேவனண்டையிலே பேசுகிற பொழுது கர்த்தர் சகலத்தையும் நமக்காக அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அன்னால் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினது அநேக மனுஷருடைய பார்வையிலே அவள் வெறித்திருக்கிறாள் என்று சொல்லி நினைத்தார்கள். அவளோ இல்லை, அப்படி அல்ல, நான் தேவனை நோக்கி அபயமிடுகிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறேன், வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி அவள் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறாள். கர்த்தர் ஒரு சமயத்தை, ஒரு நேரத்தை, ஒரு நாட்களை அவளுக்காக ஆயத்தம் பண்ணியிருந்தாள். அந்த உற்பவ கால கட்டத்திலே கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவள் கொம்பை உயர்த்தினார். பிரியமானவர்களே, உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய இருதயத்தின் வேதனைகளை மனுஷர்கள் உணராதிருக்க கூடும், ஆனால் தேவன் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய மகிழ்ச்சிக்கு
அந்நியன் உடந்தையாகான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு நண்பன் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயத்தின் கசப்பு உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுதே உங்களை விட்டு தூரமாக்குங்கள். இப்பொழுதே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். இப்பொழுது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையாக அவர் மாற்றி தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.